ஆட்டம்ஸ்ங்கிற சாப்டர்ல புக் பேக் சம்மரி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் ஒரு 8 to 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, ஆட்டம் ஆஸ் அ ஹோல் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் and therefore contains equal amount of positive and negative charges. ஆட்டம் அப்படிங்கிறது பாருங்க, ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அப்ப எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் பேலன்ஸ் பண்றதுனால இது வந்து என்ன, ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? In Thomson's model, an atom is a spherical cloud of positive charges with electrons embedded in it. இப்போ வந்து பாருங்க, தாம்சன் மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர். சரியா? இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர்ல எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பார்த்தோம்னா அப்படியே அங்கங்க அப்படியே எம்பட் ஆயிருக்கும். சரியா? லைக்ஸ் பிளம்ஸ் இன் ஏ புட்டிங். அதாவது ஒரு தர்பூசணி பழத்துல எப்படி அந்த சீட்ஸ் இருக்கோ, தர்பூசணி பழம் டோட்டலா வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் அதான் சீட் அப்படியே போய் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதான் வந்து இந்த தாம்சன் மாடல். Next, Rutherford model. Most of the mass of the atom and all its positive charge are concentrated in a tiny nucleus, typically 1/10,000 the size of an atom, and the electrons revolve around it. Rutherford model என்ன சொல்றாங்க? Rutherford modelல இந்த ஆட்டம்ல கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பாசிட்டிவ் சார்ஜும் கிட்டத்தட்ட, அதாவது டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நியர்லி 99.9% ஆஃப் த மாஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன டைனி பாட் அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன? நியூக்ளியஸ். அப்ப ரிமைனிங் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து என்ன, இதை சுத்தி ரிவால்வ் ஆயிருக்கும், ரிவால்வ் அரவுண்ட் இட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து என்ன, ரூதர்ஃபோர்ட் மாடல். ரூதர்ஃபோர்ட் மாடல் ஹேஸ் டூ மெயின் டிஃபிகல்டிஸ் இன் எக்ஸ்பிளைனிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம். ரூதர்ஃபோர்ட் மாடல்ல இந்த எலக்ட்ரான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதுல 2 டிஃபிகல்ட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, it predicts that atoms are unstable because the accelerated electrons revolving around the nucleus must spiral into the nucleus. அதாவது இதான் பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ்னா இதை சுத்தி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது என்ன பண்ணும்னா எனர்ஜியை என்ன பண்ணும், ரேடியேட் பண்ணும். எனர்ஜியை ரேடியேட் பண்ணும்போது இதோட எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வந்து ஃபைனலாக எங்கே போயிடும், நமக்கு இந்த நியூக்ளியஸ்குள்ளேயே போய் இந்த எலக்ட்ரான் போய் சேர்ந்துடணும். சரியா? இதுதான் வந்து என்னன்னா இந்த ரூதர்ஃபோர்ட் மாடலோட கான்செப்ட். அப்போ ரூதர்ஃபோர்ட் மாடல் கான்செப்ட் படி ஆட்டம்ங்கிறது ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஆனா இங்க ஆட்டம்ங்கிறது ஸ்டேபிளா இருக்கு. அது ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. திஸ் கண்ட்ரடிக்ட்ஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மேட்டர். ஆட்டம்ங்கிறது ஸ்டேபிளா இருக்கிறது இதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இட் cannot explain the characteristic line spectra of atoms of different elements. இப்போ வந்து பாருங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இந்த மாதிரி வரும். சரியா? இது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு நம்ம ஆதார்லாம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரெஸ் பண்றோம்ல, அது எதுக்காக, ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த மாதிரியான ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை வச்சுட்டு அது என்ன எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஏன் இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதான் செகண்ட் டிஃபிகல்ட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, atoms of most of the elements are stable and emit characteristic spectrum. The spectrum consists of a set of isolated parallel lines termed as line spectrum. It provides useful information about the atomic structure. அப்ப atoms maximum element வந்து என்ன இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு. அது இல்லாம என்ன பண்ணும், they emit the characteristic spectrum. characteristic spectrum இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி characteristic spectrum அது emit பண்ணும். சரியா? இப்ப ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த மாதிரியான கேரக்டர் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இதெல்லாம் பேரலல் லைன்ஸ். இந்த பேரலல் லைன்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபௌட் தி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட், டு எக்ஸ்பிளைன் தி லைன் ஸ்பெக்ட்ரா எமிட்டட் பை ஆட்டம்ஸ் as well as the stability of atoms, Niels Bohr proposed a model for hydrogenic atoms. ஹைட்ரோஜெனிக் ஆட்டம்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு வந்து ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம். அப்படின்னா ஹைட்ரஜன் மாதிரினா உள்ள பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுத்தி ஒரே ஒரு எலக்ட்ரான் சுத்தும். சரியா? அதுதான் ஹைட்ரோஜெனிக் ஆட்டம்ஸ். சரியா? இப்போ வந்து நான் ஹீலியம் நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். ஹீலியம் நியூக்ளியஸ்னா நியூக்ளியஸ் வந்து பாருங்க, ஹீலியம்ல வந்து பார்த்தோம்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். வெளியில வந்து 2 எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகணும். ஆனா ஒரு எலக்ட்ரான் வெளியில பிடிச்சு வச்சுக்கோங்களேன், அப்ப அது ஹீலியம் அயான். அந்த ஹீலியம் அயான் வந்து என்ன சொல்லலாம், நம்ம தப்பா சொல்லிட்டாது, ஹீலியம் நியூக்ளியஸ் சொல்லிட்டு ஹீலியம் அயான் சொல்லுவோம். அப்ப ஹீலியம் வந்து பார்த்தோம்னா அது ஒரு ஹைட்ரோஜெனிக் ஆட்டம்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொன்னு ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ்.
புரோட்டியம், ட்ரிட்டியம், டியூட்ரியம் இதெல்லாம் வந்து ஹைட்ரோஜனிக் ஆட்டம்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்ப நீல் போர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லைன் ஸ்பெக்ட்ராவை எக்ஸ்பிளைன் பண்றது, அதே மாதிரி அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் இதெல்லாம் சொல்றதுக்காக இவர் ஒரு மாடல் ப்ரொபோஸ் பண்றாரு. இது எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா, ஹைட்ரோஜனிக் ஆட்டம்ஸ்க்கு, அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். He introduced 3 postulates and laid the foundations of quantum mechanics. அப்ப 3 கான்செப்ட சொல்லிட்டு 3 பாஸ்டிலேட் சொல்லிட்டு நமக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கான பேசிக் ஃபவுண்டேஷனை இதுல கொடுக்குறாரு. சரியா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாருங்க, in a hydrogen atom an electron revolves in a certain stable orbits without the emission of the radiation of energy. நமக்கு வந்து பாருங்க, நமக்கு இதுல என்ன சொன்னோம், ரூதர்ஃபோர்ட் மாடல்ல எலக்ட்ரான் டிஸ்டேபிள் ரிவால்வ் ஆகும்போது இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி எமிட் பண்ணும் சொன்னோம்ல, இந்த மாதிரி ரூதர்ஃபோர்ட் மாடல்ல இது எமிட் பண்ணாது. இது நியூக்ளியஸ் இருக்குன்னா இதை சுத்தி ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்னு சொல்லிட்டாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது என்ன சொல்றாரு, the stationary orbits are those for which the angular momentum is some integral multiple of h by 2 pi. இதான் போஸ் quantization condition சொல்றோம். That is L is equal to n into h by 2 pi where n is an integer called the principal quantum number. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் என்ன மாதிரியான ஆர்பிட்ஸ்லாம் ஸ்டேபிளா இருக்கும்னா, இதோட ஆங்குலர் மொமெண்டம் இருக்குல்ல, இந்த ஆங்குலர் மொமெண்டம் எல்லோட வேல்யூ h by 2 pi ன்னு இருக்கலாம், இல்லனா 2h by 2 pi ன்னு இருக்கலாம், இல்லாட்டி 3h by 2 pi. ஜெனரலா இதை என்ன சொல்லலாம்னா n into h by 2 pi ன்னு சொல்லலாம். இந்த என்னோட வேல்யூ 1 2 3 எக்ஸெட்ரா அப்படி போலாம். சரியா? இந்த மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸ் மட்டும் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், மற்ற ஆர்பிட்ஸ் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்பிட், தேர்ட் பாஸ்டுலேட் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரான் மைட் மேக் எ டிரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ஆஃப் இட்ஸ் ஸ்பெசிஃபைடு நான் ரேடியேட்டிங் ஆர்பிட்ஸ் டு அனதர் லோயர் எனர்ஜி. அப்ப ஒரு லெவல்ல இருந்து, ஒரு ஹையர் லெவல்ல இருந்து, நான் ரேடியேட்டிங் லெவல்ல இருந்து இன்னொரு நான் ரேடியேட்டிங் லெவலுக்கு எலக்ட்ரான் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகும்போது அது ரேடியேஷனை எமிட் பண்ணும். இந்த ரேடியேஷனோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா, இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குல்ல, நமக்கு வந்து என்னன்னா, இது வந்துன்னா இஐ இனிஷியல் ஸ்டேட்னு வச்சுக்கலாம், இது இஎஃப் வச்சுக்கலாம், ஃபைனல் ஸ்டேட்னு வச்சுக்கலாம். இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் திஸ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இதான் வந்து என்ன, வெளியில வரக்கூடிய இந்த ஃபோட்டானோட எனர்ஜியா இருக்கும். சரியா? அதான் இஐ மைனஸ் இஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. இதோட நியூங்கிறது வந்து என்ன, frequency of the emitted photon அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, when it does so a photon is emitted having energy equal to the energy difference between the initial and final states. An atom absorbs radiation of the same frequency atom emits, in which case the electron is transferred to an orbit with a higher value of n. இப்ப ஒரு ஆட்டம் எமிட் பண்ணக்கூடிய இந்த எனர்ஜியை ஒரு லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எடுத்துட்டு என்ன பண்ணும்னா, இது ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போக முடியும். அப்போ வந்து என்ன சொல்லலாம், அப்ப இனிஷியலா இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ல இருந்து ஹெச்டிங்கிற எனர்ஜி எடுத்துட்டு எங்க போகுது, ஃபைனல் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப இது இனிஷியலா இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்டேட்டு, இது வந்து என்ன பண்ணுது, ஹெச்டிங்கிற எனர்ஜி எடுத்துட்டு என்ன பண்ணுது, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? அப்ப ஹையர் லெவல்ல இருந்து லோயர் லெவலுக்கு வரும்போது டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜியை எமிட் பண்ணுது. அதே மாதிரி லோயர் லெவல்ல இருக்கிறது ஒரு இன்புட் ஃபோட்டான் எனர்ஜி எடுத்துக்கிட்டு என்ன ஆகுது, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது. As a result of the quantization condition of angular momentum, the electron orbits the nucleus at only specific radii. ஒரு பர்டிகுலர் ரேடியல்ல மட்டும் தான் இந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆக முடியும். For a hydrogen atom it is given by Rn is equal to n square by m into h by 2 pi the whole square 4 pi epsilon naught divided by e square அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி the total energy is also quantized. Total energy என்ன சொல்லலாம், En is equal to minus m e power 4 divided by 8 n square epsilon naught square h square னு சொல்லலாம். En ஓட வேல்யூ minus 13.6 electron volt per n square அப்படின்னு சொல்லலாம். இதுல n ஓட வேல்யூ வந்து பாருங்க, n is equal to one state is called the ground state. In hydrogen atom the ground state energy is minus 13.6 electron volt. Higher value of n corresponds to the excited state, n is greater than 1. இப்போ கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல் வந்து என்ன, மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். சரி, அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து பாருங்க, மைனஸ் 13.6 டிவைட் பை 2 ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும், மைனஸ் 3.4 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ட்டு வரும். அதுக்கு அடுத்தது அடுத்த லெவல் வந்து பாருங்க, மைனஸ் 13.6 டிவைட் பை 3 ஸ்கொயர்னு வரும். இது என்ன வரும், மைனஸ் 1.51 எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். சரியா? அப்ப ஆட்டம்ஸ் ஆர் excited to this higher state by collision with other atom or electrons or by absorption of photon of right frequency. இப்ப கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எப்படி போகலாம், இந்த லெவல்ல இருந்து இந்த மாதிரி லெவலுக்கு எப்படி போகலாம்னா,
ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட கொலிஷன் நடக்கிறதுனால இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானோட கொலிஷன்ல இன்வால்வ் ஆகிறதுனால இருக்கலாம், இல்லைன்னா ஒரு போட்டானோட எனர்ஜியை இது அப்சார்ப் பண்றதுனாலையும் இது லோயர் லெவல்ல இருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட், டி ப்ராக்லி hypothesized that electrons have wavelength lambda is equal to h by mv gave an explanation for both quantized orbits by bringing in the wave particle duality. இப்போ வந்து என்ன சொல்றாரு, டி ப்ராக்லி hypothesized that electron have wavelength, எலக்ட்ரான்ஸ்க்கு வேவ்லெங்த் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த எலக்ட்ரானோட வேவ்லெங்த் lambda is equal to h by mv, அதாவது lambda is equal to h by p ன்னு சொல்லுவோம். pங்கிறது momentum of the electron, momentumங்கிறது என்ன, mass into velocity, m into v, gave an explanation for both quantized orbits by bringing in the wave particle duality. இப்ப wave particle dualityங்கிறது இந்த கேஸ்லயே வந்துருச்சு. சரியா, the orbits corresponds to circular standing waves in which the circumference of the orbit equals to the whole number of the wavelength. இப்போ வந்து பாருங்க, இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு எப்படி எல்லாம் வேவ்லெங்த் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இதை சுத்தி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இப்படி இருக்கா, இதோட வேவ்லெங்த் வந்து பாருங்க இந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆர்பிட் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 2 வேவ்லெங்த் வரும். அதுக்கு அடுத்தது மூணாவது இது பாத்தீங்கன்னா இப்படி வரும். இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 3 வேவ்லெங்த் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்பிட் n = 1னா ஒரே ஒரு வேவ்லெங்த் லாம்டா இருக்கும். n = 2 அப்படின்னா அங்க 2 லாம்டா 2 வேவ்லெங்த் இருக்கும். அதே மாதிரி n = 3னா 3 வேவ்லெங்த் இருக்கும். சரியா, அதான் சொல்றாங்க, the orbits correspond to the circular standing waves in which the circumference of the orbits equal to the whole number of the wavelengths. அதான் n lambda அப்படின்னு சொல்றோம். Bohr's model is applicable only to hydrogenic atoms, அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான் இந்த போர் மாடல்ங்கிறது அப்ளிகபிள். இட் cannot be extended to even 2 electron atoms such as helium. ஹீலியம் அயானுக்கு இது அப்ளிகபிள் ஆகும், ஆனா ஹீலியம் ஆட்டம்க்கு இது அப்ளிகபிள் ஆகாது. This model is also unable to explain for the relative intensities of the frequencies emitted even by the hydrogenic atoms. அப்ப நமக்கு இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வருதுல்ல, இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இப்படி வரும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்ல சிலது வந்து இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும், சிலது வந்து இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். இது இன்டென்சிட்டி ஏன் ஒண்ணுல அதிகமா இருக்கு, ஏன் ஒண்ணுல கம்மியா இருக்குங்கிறதையும் இந்த மாடல்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆஃப் போர்ஸ் மாடல். சரியா, அப்ப இந்த சம்மரியில் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஆட்டம்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கான்செப்டை இந்த சம்மரியை ஒரு 9 பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. நல்லா கோத்ரூ பண்ணுங்க. நம்ம நிறைய எல்லா சாப்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி புக் பேக் சம்மரி கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளீட் சாப்டருமே இந்த ஒரு 8 to 10 பாயிண்ட்ஸ்க்குள்ள இவங்களே கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 to 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, அதாவது டோட்டலா 100% கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுல 30 to 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து தியரி பேஸ்டா இருக்கு. அந்த தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி சம்மரியில இருந்து பாயிண்ட்ஸ் டு பாண்டர்ங்கிற கான்செப்ட்ஸ்ல இருந்து தான் எடுப்பாங்க. அதனால நல்லா கோத்ரூ பண்ணுங்க. சரியா, நம்மளோடது சம்மரிக்கு தனியாவே பிளேலிஸ்ட் இருக்கு, கோத்ரூ பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.